ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் நம்ம விஜே பார்வதி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கார் இன்சிடென்ட்டில் திவ்யா வந்து என் முதுகில் குத்திட்டா. அவளை நான் எவ்வளோ நம்பினேன். எனக்கு அவளுக்கும் பெருசாக டேர்ம்ஸ் ஒத்து வராது. ஸோ இருந்தாலும் அவட்ட ஒரு லிமிட்டாக தான் பழகினேன். என்னென்னா என்ன அவள் பேச சொன்னான்னா அந்த இடத்துல நான் என்னென்னு பேசிட்டு போயிட்டே இருப்பேன். அவள் நின்று பெருசாக வந்து அவளுக்கு டைமும் கொடுக்க மாட்டேன். அவள் சொல்கிறத கேட்கவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்கல ஒரு சில விஷயங்கள் அவர் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் அவங்க வந்து அந்த கார் டாஸ்க் அப்போ வந்து உண்மையாகவே பழி வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க, அரோரா, சுபிக்ஷா இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்னை போட்டு அந்த வார்த்தை பேசியிருப்பாங்க. அப்படி வந்து இப்போ 3 பேர் சேர்ந்துட்டு என்னை வந்து என்ன சொல்கிறதுனா மனசை உடைச்சிருப்பாங்க. நான் வந்து ஒரு பக்கம் வந்து தனியாக இருந்துட்டேன். இன்னொன்று வந்து இவங்க இந்த மாதிரி தள்ளி விட்டமே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் வந்து இதுதான் டைம்னு சொல்லிட்டு இவங்க இந்த நேரத்தில் தான் பார்வதி அடிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் சேர்ந்து அடிச்சிட்டாங்க. இதே பார்வதிக்கு ஒன்று இருக்கும்போது யாருமே வரமாட்டாங்க. நான் அன்றைக்கி அவ்வளோ அடிபட்டுச்சு. ஸோ அதெல்லாம் இவ்வளோ பெருசாக பேசப்பட்டுச்சானா இல்லை. ஏன்னா பார்வதி செத்தா கூட வந்து யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அதுதான் உண்மைன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க மக்களே ஒரு இன்டர்வியூவில். உண்மையாகவே அவங்க சொல்கிறது பார்க்கும்போது பார்த்தோன்னா அதுவும் சொல்கிறாங்க, இன்னைய வரைக்கும் எனக்கு அந்த அந்த கண்ணில் அடிச்சது இன்னி வரைக்கும் லைட்டாக அந்த பிளட் கிளாட் மாதிரி உள்ளே இருக்குது, இந்த வீக்கத்தில் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு ஒரு பொண்ணு 1 வீக் 10 நாள் வரைக்கும் அது சரியாகிற வரைக்கும் அங்கே சர்வைவ் ஆகலான்னா யோசிச்சு பாருங்கள். அப்போ எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாதா எனக்கு சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கேட்குறாங்க, சாண்ட்ரா வந்து நடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க, நான் அதுக்குள்ளே போகலை. பட் உண்மையாகவே அது உண்மையாக இருந்ததுன்னா நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன், சாரி தான், அது நடந்திருக்கக்கூடாது அப்படின்றாங்க. பட் ஆனால் அது உண்மையாக இல்லை, அவங்க நடிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே அவங்க சொல்லும்போது பார்த்தோன்னா அவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், தள்ளி விட்டதுக்கே அவங்க இந்த அளவுக்கு ஆச்சுன்னா அப்போ அந்த பொண்ணுக்கு கண்ணில் அடிபட்டு அவ்வளோ ஃபீல் இருக்கும்போது எந்த அளவுக்கு இருந்திருக்கும். வெளி உலகத்தை அவங்க ஃபேஸ் பண்ணும்போது அவங்க எவ்வளோ பேர் டிவியில் பார்த்துருப்பாங்க. அவர் அழகான முகத்தை இப்படி பார்க்கும்போது யோசிச்சிருக்கு பாருங்கள். அதுவும் இல்லாமல் அவங்க அந்த கலாச்சாங்க தெரியுங்களா, நம்ம சபரி, விக்கல்ஸ் விக்ரம், சாண்ட்ரா இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, சரியாக அடிக்கிற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு விக்கல் விக்ரம் சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து ஆமாண்டா மிஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி சபரி சொல்லியிருப்பாரு. சாண்ட்ரா என்ன சொல்லுவாங்க, கழுத்தில் கால் வைக்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க யாரோ ஒருத்தராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபன்னாக பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அதை போய் ஃபன்னாக ஆகிற அளவுக்கு உண்மையாக நான் வந்து அந்த அளவுக்கு கேவலமான கேரக்டர் இல்லைன்ற மாதிரி பார்வதி அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்வதிக்கு வந்ததுனா மட்டும் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு கெட்டது நடந்ததோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டாலோ, இதே பார்வதி யாருக்கா ஒரு சின்ன இது பண்ணாலுமே அதை வந்து பெருசாக ஊதி அவங்க வந்து ஆப்போசிட்டாக பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி தான் அவங்க அதில் சொல்ல வராங்க மக்களே. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.